நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் ஹாப்பி. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். அதுக்காக பாக்கு தட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 30 சென்டிமீட்டர் கார்ட்போர்ட் எடுத்துக்கிறோம். கார்ட்போர்ட் நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. அத அப்படியே ஈக்குவல் ஹாஃபா இந்த மாதிரி மடிச்சிடுங்க. ஸோ, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வரையற மாதிரி நீங்களும் வரைஞ்சிருங்க. இந்த மாதிரி பாதிக்கு ஹாஃப் கோடு போட்டுட்டு, அப்படியே ஒரு ஸ்லைடிங் கோடு மாரி. அதுலருந்து ஒரு ஸ்ட்ரெய்ட்டா ஒரு கோடு, அப்புறம் இப்படி ஒண்ணு, அப்புறம் இப்படி ஒரு கோடு. இந்த மாதிரி கோடு போட்டதுக்கு அப்புறமா, இத நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ, நான் கட் பண்ற மாதிரியே நீங்களும் கட் பண்ணிடுங்க. ஸோ, இத நம்ம 2வது கிராஃப்ட்லயும் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ, இந்த மாதிரி நம்ம பக்காவா இத நல்லா சூப்பரா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, ரைட் சைட்ல இருக்கு இல்லையா? இப்ப லெஃப்ட்ல மாறிடுச்சு. இந்த இடம் அப்படியே நம்ம வந்து எடுத்துடலாம். இப்ப இந்த கூரான பகுதி இருக்கு இல்லையா? இத அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, இத என்ன மாதிரி தெரியுமா நம்ம யூஸ் பண்ணலாம்? இப்ப பாருங்க இத எப்படி யூஸ் பண்றேன்னு. அதுக்கப்புறமா இத நம்ம டெக்கரேஷனும் பண்ண போறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இதோட யூசேஜ் அப்படின்றத நீங்க இப்ப பாத்துருங்க. ஸோ இத நம்ம ஓப்பன் பண்ணி வைடா இந்த மாதிரி வச்சுட்டு, நம்ம ஃபோன் இருக்கு இல்லையா? அந்த ஃபோன் ஸ்டாண்ட இது சூப்பரா யூஸ் பண்ணலாம். இப்ப பாருங்க. அழகா இந்த ஃபோன் இதுல வச்சுட்டோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு ஃபோன் ஹோல்டர் ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதாவது கொஞ்சம் வளவளன்னு ஆடினாலுமே, அதுக்கான அந்த ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்கு. ஏன்னா, அது கார்ட்போர்ட்ல தானே பண்ணோம். இன்னும் நல்லா திக்கான கார்ட்போர்ட்ல பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பரா நல்லா நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப இந்த ஃபோன் ஸ்டாண்ட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்கரேஷன் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து யூஸ் அண்ட் த்ரோவா அடிக்கடி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன் ஸ்டாண்ட் வாங்க முடியாது அப்படின்றவங்க இந்த ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்ப செகண்ட் கிராஃப்ட்க்கு நம்ம போயிடலாம். நான் சொன்ன மாதிரி இத டெக்கரேஷன் பண்றதா டெக்கரேஷன் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு அப்படியே வந்து ப்ரவுன் கலர் குடுத்துடுறேன். வுட் கலருக்கு மேட்ச் பண்ற மாதிரி இதுக்கு நீங்க கலர் பண்ணிடுங்க. நல்லா கலர் பண்ணிட்டு, இத வந்து நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாக்கு தட்டு எடுத்துருங்க. பாக்கு தட்ட எடுத்துட்டு அதோட சென்டர்ல இந்த மாதிரி வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இதுக்கு தட்டு இல்ல எந்த பொருள் உங்களுக்கு ரவுண்டா இருக்கோ அத வச்சு நீங்க இந்த மாரி சர்க்கிள் பண்ணிட்டு, இதுக்கும் வுட் கலர் மாதிரி ஒரு ஃபினிஷிங் மாதிரி குடுங்க. நான் மரூன் குடுக்குறேன். நீங்க வுட் கலர் இருந்துச்சுன்னா, ப்ரவுன்ல இந்த மரூன்ல ப்ரவுன் மிக்ஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா, வுட் கலர் வந்துரும். அதே மாரி குடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பார்டருக்கு உள்ள சென்டர்ல இந்த மாரி பிளாக் கலர் குடுக்குறேன். இப்ப பண்ற இந்த டிராயிங் பார்த்தீங்கன்னா, உங்களோட விருப்பப்படி நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரொம்ப சிம்பிளான ஒரு டிராயிங் தான் பண்றேன். பிளாக் கலர்ல இந்த மாதிரி வந்து கிளவுட்ஸ் மாதிரி ஒரு கிளவுட்ஸ் ஒன்னோட ஒண்ணு கிளாஷ் ஆகுற மாதிரி கிளாஷிங் கிளவுட்ஸ் வந்து இதுல வந்து வரைஞ்சிடுறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் பென்சில்ல வரைஞ்சுட்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா கூட பிரஷ் பென்ல வரைஞ்சுட்டு, ஒரு சூரியன் இருக்க மாதிரி வரைஞ்சுட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளவுடுக்குமே வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆரஞ்சு, பர்பிள் அப்புறமா வந்து எல்லோ அந்த மாரி கலர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் பிளெயினா குடுக்கணும்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு வந்து இந்த மாதிரி எல்லோ கலர், அப்புறம் ஸ்கைக்கு பார்த்தீங்கன்னா, டார்க் ப்ளூ அதுக்கப்புறமா வந்து ஒயிட் அடிச்சு நான் இதுல வந்து ஸ்கை மாரி கலர் மாரி கொண்டு வர போறேன். ஏன்னா, என்கிட்ட வந்து ஸ்கை ப்ளூ கிடையாது. ஸோ நல்லா வந்து டார்க் ப்ளூல ஸ்கை ப்ளூ வரா மாதிரி ஒயிட் மிக்ஸிங் குடுத்தோம்னா, நமக்கு அழகா வந்து ஸ்கை ப்ளூ வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா, அடுத்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற கிளவுடுக்கு பச்சை கலர் வந்து குடுக்குறேன். ஸோ கிரீன் கலரையும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா இந்த மாரி அடிச்சிடணும். பாக்குத்தட்டுல பெயிண்ட் பண்ணும்போது கோடு கோடா இருக்கிறதுனால கலரிங் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், அத பார்த்து நல்லா பக்காவா ஃபினிஷிங் குடுத்துருங்க. இந்த இடத்துல பர்பிள் கலர் என்கிட்ட இல்ல அப்படின்றதுனால, நான் என்ன பண்ண போறேன்னா, நல்ல ராயல் ப்ளூவையும் அ லாவெண்டரையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வர வைக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் அது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்கை ப்ளூ மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே வந்து பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா, ப்ளூ அண்ட் பிங்க் கலர் மிக்ஸ் பண்ணா தான் பர்பிள் வந்து கிடைக்கும். அது நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன பண்றேன்னா, இதுல ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். பின் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து பேரலலா ஒரு கப்பிளா 2 ஹோல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. கப்பிள் ஆஃப் ஹோல்ஸ் வந்து ஒரு பக்கமும் நம்ம கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு எங்கெங்க வேணுமோ அந்த இடத்துல நீங்க பண்ணிடலாம். இதோட யூசேஜ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க இதுல ஹோல்ஸ் கிரியேட் பண்றது எப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து நான் பண்றத மட்டும் பாருங்க. அப்புறமா இத எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றது நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்ன மாரி பர்பிள் கலர் வரணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்காக இந்த ப்ளூல வந்து இந்த மாரி பிங்க் கலர் நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கரெக்ட்டான பர்பிள் கலர் அப்படின்றது கரெக்ட்டா கிடைச்சிரும். இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து சூப்பரா பர்பிள் கலர் நமக்கு கிடைச்சாச்சு. இத நல்லா காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, வால்ல அழகா நீங்க வால் பிளேட்டா இத ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெறைய பேர் காசு குடுத்து ரூ. 500 ரூ. 1000ன்னு வால் பிளேட் எல்லாம் ஹோம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்றீங்க. அதுக்கு பதிலா பாக்கு தட்டுல நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு எப்ப வேணாமோ அப்ப தூக்கி போட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய வீட்ல இருக்க நம்மளுடைய இயரிங்ஸ் எல்லாம் ஆர்கனைசர் பண்ற ஒரு ஆர்கனைசரா இப்ப நம்ம இத யூஸ் பண்ண போறோம். அது எப்படி எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இயரிங் எல்லாத்தையுமே இந்த பாக்கு தட்டுல ஹோல் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அதுல நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத வால்ல நீங்க
நீங்க ஸ்டிக் பண்ணியும் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ வால்ல ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு ஹோம் டெக்கருக்கு ஹோம் டெக்கரும் ஆச்சு. உங்களோட இயரிங் எல்லாம் ஆர்கனைசர் பண்ணி வைக்கிற ஐ மீன் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற ஒரு ஆர்கனைசரும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து நீங்க இன்னும் ஹூக் மாதிரிலாம் வந்து வச்சு செயினு, உங்களோட நெக்லஸ், டெய்லி வேர் நெக்லஸ் அதெல்லாம், அப்புறம் ரிங்கு இது எல்லாத்தையுமே நீங்க மாட்டி வச்சிடலாம். ஸோ இத வந்து அப்படியே வால் மவுண்டடா வால்ல ஸ்டிக் பண்ணி நீங்க வைக்கும் பொழுது, ரொம்ப அழகா வந்து நீங்க இத சூப்பரா வந்து 2 இன் 1 கிராஃப்ட் ஐடியாவா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க வீடும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். உங்களுக்கு ஆர்கனைசருக்கு ஒரு மெட்டீரியலும் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா இயரிங்குமா நான் இதுல அப்படியே பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஹோல்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அடிஷனலா எவ்வளோ இயரிங்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க நெறைய ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி, நெறைய இயரிங்க இதுல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இயரிங்ஸ் வேணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி, அதுக்கேத்த மாரி நீங்க கஸ்டமைஸ்டா இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு இயரிங்குமே நான் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம அழகா பின்னாடி மாட்டி வச்சுட்டு எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்கலாம். ஹூக் இயரிங்கும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். அதையுமே வந்து ஹோல்ல கிரியேட் பண்ணி அப்படியே நீங்க அப்படியே ஹூக் மாதிரி மாட்டிட்டீங்கன்னா, எப்ப வேணுமோ ஈஸியா எடுத்துக்கலாம். இத விட ஹூக் இயரிங்க்கு இது இன்னும் சூப்பரான ஆர்கனைசரா இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத வந்து நம்ம என்ன பண்றோம், வால்ல வந்து உங்களுக்கு அதே மாரி ஸ்டிக் பண்ணி காட்டிடுறேன். ஸோ டபுள் டேப் அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிறத வச்சு பண்ணிடலாம். இல்லன்னா நீங்க ஹூக் இருந்தீங்கன்னா ஹூக்ல மாட்டிடலாம். அதுக்கான ஹோல்ஸும் கிரியேட் பண்ணிடுங்க. இல்ல ஹேங் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் வச்சு நீங்க கம் இல்ல வேற ஏதாவது டபுள் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க வால்ல. ஸோ அழகா உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் கம் வால் மவுண்டட் ஹோம் டெக்கர் பிளேட் அப்படின்றது ரெடி. இப்போ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாண்டுல இந்த பிளேட்ட நம்ப அழகா இப்படி வைக்க போறோம். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஹோம் டெக்கரா, வுட் மவுண்டட் பிளேட் ஹோம் டெக்கரா இது இருக்கு. ஸோ இத மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்ப வெயிட் இதுல தாங்கணும் இல்லையா? அதுக்கேத்த மாரி கார்ட்போர்ட நல்லா திக்கா அந்த கீழ ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? அந்த கார்ட்போர்ட் திக்கா பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க இயரிங் ஸ்டோர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் தாங்கும். இப்பதைக்கு நம்ம பண்ண அந்த கார்ட்போர்டுக்கு 2 இயரிங் மட்டும் தான் தாங்க முடியும். இல்லன்னா கீழ அப்படியே வந்து விழுந்துரும். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு எத்தன ஸ்டார் குடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.